அப்போ விஷ்ணு இந்த உலகத்தில் தனம் வேணும், ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா பணம் அவசியம். பணம் இல்லாமல் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ பணத்துக்கு ஒரு தேவதை, படிப்புக்கு ஒரு தேவதை, கல்விக்கு ஒரு கடவுள் சரஸ்வதி பிரம்மா, பணத்துக்கு லக்ஷ்மி அதிதேவதை, மேலே மகாவிஷ்ணு. ஆக இது ரெண்டாலும் காண முடியாத ஒரு பெரிய தேவதை சோறுமான் மேலே இருக்காரு. ஆனால் பிரம்மா படைப்பினால் உண்டான தோஷத்தெல்லாம் போக்கணும்னா அந்த கோவில் போய் தரிசனம் பண்ணால் போதும். ஏன்னா தனியாக போய் பார்க்கணும்னா திருப்பட்டூர் போகணும், நம்ம அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ண வேண்டாம். சரி, திருப்பதி போய் நிறைய நம்ம ரொம்ப காலம் காத்திருந்து நம்ம சுவாமி தபஸ் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணி நம்ம கொஞ்சமாக வரம் வாங்கிட்டு வர்றோம். ஏன்னா குபேரனுக்கு அவர் நிறைய பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா பிரம்மாண்டமான கல்யாணத்தை அவர் பண்ணிட்டார். அந்த அதுக்கெல்லாம் மக்கள்லாம் அந்த கடனை அடைக்கிறதுக்காக நம்மெல்லாம் பாடுபடுறோம்னு சொல்லுவார். அதனால் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மகாவிஷ்ணு அங்கே இருக்கிறார். மகாவிஷ்ணு பூஜித்தா பிரார்த்தனை பண்ணால் நிறைய தன சமிருத்தி ஆகும், நிறைய செல்வ வளம் உண்டாகும். செல்வ வளம் இருந்தால் கோவிலை விருத்தி பண்ணலாம், குடும்பத்தை விருத்தி பண்ணலாம், பூமியில் இடம் வாங்கி போடலாம், கல்வி சாலைகளை உண்டு பண்ணலாம், குளங்கள் வெட்டலாம், எத்தனையோ விதமான நல்ல விஷயங்களை பணம் இருந்தால் பண்ண முடியும். அதுக்கு சாத்தியமான தேவதை மகாவிஷ்ணு அவர் இருக்கிறார். For more information, watch the full video, link in description.